நான் வேணாம் போ நான் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக் அது வந்து 22வது தீர்த்தங்கரையில் இது நீங்கள் இழுத்து வரும்னு நினைப்பீங்க, ஆனால் வராது. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரணிக்கும் போலூருக்கும் நடுவில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு கரெக்டாக வந்தவாசிக்கு போகுது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் டெம்பிள். இந்த டெம்பிளை வந்து குந்தவை கட்டியிருக்காங்க. குந்தவைனா யாரு? த்ரிஷா. ஹாய் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஜெயின் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த ஜெயின் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஜெயின் டெம்பிள் இல்லை, அது ஜைனார் கோவில். ஸ்ட்ரீட்டா அது? கோவில், ஜெயினார் கோவில் தெருவுன்னு இருக்கு பாத்தியா? அப்படின்னா அது தெருவு விட்டுரு. தெருவில் இருந்தால் தெருவு, கோவில் தான் கோவில். அதுதான் நான் ஷார்ட்டாக ஜெயின் டெம்பிள்னு. உள்ளே வந்துட்டோம். அப்படின்னா பின்னாடி தான் அந்த கோவில் இருக்கு. கல்வெட்டு இங்க பாருங்க, கல்வெட்டு. என்ன பண்றீங்க? நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. ரகசிய வழி ஒன்று இருக்குடா. ரகசிய வழிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இவ்வளோ அங்கே நல்லா இருக்காங்க. பூனையா? நான் சிறுத்தை நினைச்சிட்டேன். நம்ம ஜெயின் டெம்பிள்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நம்ம பையன் அதுக்குள்ள உள்ள போயிட்டான். இங்கே ஒரு சிலர் இருக்கு. இங்கே இருக்கிற காஸ்டியூமை நாங்கள் பார்த்ததும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இது பொன்னியின் செல்வனில் நம்ம வல்லவராயன் வந்தியத்தேவன் போட்டிருப்பாரு, அந்த காஸ்டியூம் தானே இது அப்படின்னு. என்னடா பார்க்குறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா குந்தவை தெரியல, பொன்னியின் செல்வனில் குந்தவை வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க கட்டின கோவில் தான் இது. இன்னும் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இடம் இருக்குது. இது ஸ்டார்டிங் தான். இன்னும் நம்ம நிறைய இடத்த பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செஞ்ச தாப்பால் எடுக்கிறேன். இந்த மாதிரி தாப்பால் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் இது மாதிரி எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சீரியஸாக இது மாதிரி பார்த்ததில்லை. இது நீங்கள் இழுத்து வரும்னு நினைப்பீங்க, ஆனால் வராது. இதுதான் இது முட்டு. மூடி காமி மக்களுக்கு. வாங்க உங்களுக்கு மூடி காமிக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே இங்கே பூட்டு போட்டுற வேண்டியதான். பூட்டு போட்டால் முடிஞ்சிச்சு. கிட்ட வந்து கேட்குறேன் செத்துரா. அவ்வளோதான். இது பார்த்தா தாப்பால் நான் உடஞ்சி போன தாப்பால் நினச்சேன் சீரியஸாக. அதுக்கப்புறம் இப்போ தான் இருந்தது. இது உடையெல்லாம் இல்லை, இது மாடு. நான் இதில் ஒரே ஒரு வரி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே தமிழ் இருக்கு. இதை மட்டும் தான் எனக்கு புரியுது. நீ வேணும், இங்கே தமிழ் இருக்கு. இங்கே தூ நா
இங்கே போடுற புளியார் சுழிலாம் போட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க. புளியார் சுழி நேமி இதுனா வார்த்தை தெரியல. இது என்னது? இன்னொன்று என்ன இது வந்து சுவாமி துணைன்னு போட்டுக்குதா? இது மட்டும் தெரியுது சுவாமின்னு. இந்த பாறை ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். இது கீழே இருக்கிறதும் கல்வெட்டு தான். இதுவும் கல்வெட்டு, இதுவும் கல்வெட்டு. இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். மலை மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நிஜமாக கீழவே இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் மேலே அங்கே நம்ம பையன் வந்து கேட்டு திறந்து போக ஆரம்பிச்சிட்டான். இன்னும் மேலே எப்படி இருக்குன்னு தான் தெரில. பின்னாடி வேறு மசூதியில் பாட்டு போட்டிருக்காங்க. அந்த சவுண்டு வேறு கேட்டு இருக்கு. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் எல்லாமே கல்வெட்டாக இருக்குது. இங்கே தான் தாப்பால் வச்சுருக்காங்க. ஓ இதுவும் ஒரு கல்வெட்டு தான். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு கல்வெட்டு தான். இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. இது மேலேயும் படி போகுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த கோயிலை ஃபஸ்ட் போய் பார்த்துட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா படி இருக்குது. இந்த படியில் ஏறி அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் அதே மாதிரி கீ தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தாப்பால் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது குந்தவை கட்டின டெம்பிள். இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சென்ச்சுரி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 10th சென்ச்சுரியில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைடில் இருக்குதான் திறந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன சாமி இருக்காங்க, யார் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே கல்வெட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் கல்வெட்டு தான் இருக்குது. இந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சேலர், சோழர், பாண்டியர், பல்லவர்களோட கல்வெட்டு எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது. வாங்க இன்னும் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் போடா அங்கே போடா பேசுறா அங்கே போடாடி. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்விசிபிள் ஸ்டாச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து பாருங்களேன். உள்ள ஒரே நாத்தடிக்குது. வழி போதா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்விசிபிள் ஸ்டாச்சு இருக்குன்னு பார்த்தா வழி போகுது. வாங்க. நாத்தடிக்குது. சூப்பரா இருக்குடா உள்ள. நான் தெரியலண்ணா. போடா தெரியடா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இது குகை மாதிரி போகுது. நான் ஹைட்டா இருக்கு. நான் ஏதோ உள்ள சிலை இருக்குன்னு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே உள்ள போகுது. என்ன ஒரே நாத்தடிக்குது. அது ஒண்ணுதான். இதுக்குள்ள ஏதோ புகை மாதிரி போகுது. இது வழி அப்படியே அப்படிதான் போகுது. இங்க தண்ணி இருக்கு பாருங்க. தண்ணி இருக்கு பாருங்க. இங்க தண்ணி இருக்கு. இது அந்த பக்கம் வழி இருக்கு. போ மண்ணா இருக்கு இங்க. பரவாயில்ல காமிடா. ஏய் ஒரே நாத்தடிக்குதுடா அப்பயா. பாத்ரூம் ஒரு இடமா இருக்கு. தெரியலடா. இந்த பக்கம் நான் இந்த பக்கம் இருந்து அப்படியே அந்த பக்கம் வழி போகுதுண்ணா. என்னது இது முதல்ல? ஒரு ஓவியம் இருக்கு. அழகான ஒரு ஓவியம் தான். யாருன்னு தெரியல, அழகா இருக்காங்க. பிரபு அது சிலை சிலை. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த சில வந்து உடைஞ்சிட்டு இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். பாடுறா இது பாடுறா பெயிண்டிங் பாடுறா சூப்பரா இருக்கு. மேலலாம் பாருங்க ஃபுல்லாவே பெயிண்டிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாவே பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து சிலை வந்து காணோம். ஆனா அந்த பெயிண்டிங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. என்னது அந்த பிளாக் கலர்லாம் பாடுறா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் மாதிரி
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பெயிண்டிங் எல்லாமே சோழர்கள் காலத்தில் இருந்த மூங்கில் பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் பார்க்கவே அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த பெயிண்டிங்கை வீடியோவில் பார்க்குறதோட நேரில் போய் பார்த்தீங்கன்னா வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த சிலை அப்படியே இருந்திருக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சிலை உடம்பு கால் 2 திருடின்னு போயிடும். அதுதான் தெரில. சரி அவங்க எப்படிலாம் வாங்க எப்படி வாங்க. இங்கே பாரு ஏதோ ஓவியம் இருக்கு, ஆளுங்க நிற்கிறாங்க. பெண்ணில் கிரிக்கிட்டு முடியோ முடிடா முடியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாரா. இந்த சக்கரத்தை நிறைய பேர் காலச்சக்கரம்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த காலத்தில் ஜாதகம் இதை வச்சு தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் போகிற வழி வந்து இந்த பக்கம் போகிற வழியில் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் அங்கே போய் பார்த்தோம், இந்த வழி வந்து அங்கே கனெக்ட் ஆகலை. இதுக்கு பின்னாடி எதனா இருக்கான்னா நாங்கள் இப்போ இதுக்குள்ளேயே போய் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த இடம் வர ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. அவர் உஷாராக கட்சி கட்டினாரு, நான் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். போனா அதெல்லாம் எதுவும் இருக்கா, நான் போகிறேன். செம்மையாக சாப்பிட்டேன் நான் குண்டா. நான் இல்லை என்னையாவது வீடு எடுத்துருந்தேன் குண்டா. நான் உன்னை வீடு எடுத்துன்னு வரேன். எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா இங்கே என்ன இருக்குன்னு. இல்லை நான் வரேன். நான் வேணாம் போ போ போ. பின்ன இடிக்கு தான் செய்யும். ஒன்றுமே இல்லைண்ணா. என்ன சொல்ற? ஜன்னல் இருக்கு, வாங்க. இல்லை இங்கே கொடுங்க, நான் காமிச்சிடறேன். நான் இங்கே ஒரே ஏதோ பீல் இப்படி இது இப்படி நான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஆயிலாகுது. இங்கே இதுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் இடம் இப்படி இருக்கு, அவ்வளோதான். அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோம். ஒரே சீ. ஒரு உஷாரா எஸ்கேப் ஆயிட்டு நான் வேற இல்லை, முட்டி போட்டுன்னு வந்துட்டேன் நான் ஒரு ஆர்வத்தில். ஐயோ, நான் என் உடம்ப காமினா போ. பின்னாடிலாம் ஏதாவது அழிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனதும் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. வாமிட் தான், சரியான வாமிட்டு. என்னன்னே எனக்கு தெரில. உள்ளே போனது எனக்கு செட் ஆகலை. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பேடான வைப்ரேஷனாக இருந்துச்சு. நான் என்னடா இது ஏதோ நினச்சினே உள்ளே போனேன். ஸ்மெல் வருதுன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டில் இப்படி ஆயிடுச்சு. இதுவரையும் நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி வாமிட்லாம் நான் எங்கேயுமே பண்ணதில்லை. நாங்கள் மேலே ஏறி வந்திருக்கோம். கிரீன் கலர் ரோஸா எங்க? டேய் ஆண்டா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் வந்து இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நினச்சேன். இங்கே பாருங்கள், நீங்களே பூ மாதிரியே இருக்குது.
நம்ம கோவிலை பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு சிலை, அது வந்து 22வது தீர்த்தங்கரையில் நேமிநாதர். இவர் பார்த்தீங்கன்னா நேமிநாதர் சிலை. அங்கே தான் அந்த சிலையை தான் இவங்க வழிபட்டுட்டு வராங்க. இப்போ நம்ம ஜெயின் டெம்பிள் கீழே மேலே ரெண்டுமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் போய் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதாவது 18 ஃபீட்டு ஜெயின் ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதுதான் பெரிய ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாச்சுவை தான் போய் பார்க்க போகிறோம். அண்டு உங்களுக்கு இந்த டைமில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இவங்க ஜெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் ஃபுட்டு தான் எடுத்துப்பாங்க. ஜெயின் ஃபுட்னா என்னென்னா வெஜிடபிள்னால் நிறைய பேர் வெஜிடேரியன் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெஜிடபிள்ஸில் எப்படின்னா பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிட மாட்டாங்க, மேலே விளையிறத மட்டும்தான் இவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி வாங்க, சொல்லிகிட்டே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் மேலே போய் அந்த 18 ஃபீட்டு ஸ்டாச்சுவை பார்த்துடலாம். இப்போ நம்ம மேலே தான் போயிட்டு இருக்கோம். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டாச்சு, அதாவது ஜெயினோட பிக்கஸ்ட் ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது. இது எவ்வளோ ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஃபீட். வாங்க போகலாம். நாங்கள் ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கோம். இந்த படி போயிட்டே இருக்கு. இவ்வளோ மேலே ஏறி தான் நம்ம அந்த பெரிய ஜெயின் ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ அந்த இடத்துக்குள்ளேயே ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம அந்த தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் ஸ்டாச்சு ஜெயின் ஸ்டாச்சு 18 ஃபீட் இருக்கிற ஸ்டாச்சுவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்டாச்சு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். நம்ம அந்த ஜெயின் ஸ்டாச்சுவை பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் ஒரு குட்டி கோவில் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் மேலே போயிட்டே இருக்கு. நானும் இதோட அவள் தானான்னு பார்க்குறேன். ஆனால் இது இல்லை, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. மங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. நிஜமாக வேறு லெவலில் இருக்குது. படத்தில் வர மாதிரி ஒரு மரம், இங்கே ஒரு குட்டி மரம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த ஸ்பாட் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் ஸ்பாட்டும் செம்மையாக இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே என்ன போட்டிருக்காங்க எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கால் பாதம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொரு பாதமும் இங்கே இருக்குது. வாங்க அதையும் காமிக்கிறேன். இங்கே ஒரு பாதம் இருக்குது. இந்த பேரும் எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கா? இதுதான் அந்த பேர். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இந்த ஜெயின் டெம்பிளை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரவிந்தத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் விஜய் அரவிந்த். டடா.